கிளாஸ் ரெடியா? டேய் எங்கடா மத்ததெல்லாம்? மத்ததெல்லாம் என்னக்கா? சரக்கா? அட யாரா ஏதோ இது உள்ள போட்டாக்கா பளிச்சுன்னு எரியுமே அதுடா. எனக்கு தெரிஞ்சு போச்சு, மஞ்சா. அதேதான், போய் டக்குன்னு எடுத்துட்டு வா. இதோ எடுத்துன்னு வரேன். நீங்க என்ன வேடிக்கை பாக்குறீங்க? போய் தண்ணி எடுத்துன்னு வாடா ஒருத்தன். நான் போய் எடுத்துன்னு வரேன். நீ அந்த பொம்முனுக்குறா என்ன வீடியோ எடுறா. எடுக்கிறேன். டேய் நிறைய பேர் இந்த வீடியோ பண்ணி லட்சக்கணக்குல லைக் ஆளுக்கு தெரியுமா? ஓ, அப்ப லைக் வாங்குறதுக்கோசம் தான் இது பண்றியா? ஆமா, சரி சூப்பரா எடிட் பண்ணு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அவனுங்க வந்துட்டோம். தல மஞ்சா வாங்கி வந்துட்டேன். அதனால கசிக்கு போன பேப்பர்ல வந்துக்கிறா. சரி குடு. இந்த தல என்னடா இந்த மஞ்சா வாங்கி வந்துக்கிறா? யாருந்த மஞ்சா வாங்கி வரத்த? இதான் மஞ்சா. அது தூளா இருக்குமாடா, இது கட்டி இருக்குதாடா. டிஃப்ரெண்டா இருக்கும், போடு. தண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். வாடா எத்தனை ஊத்துறா. என்னடா இது கலர் ஆகுதா? ஐக்கு தண்ணி. டேய் என்னடா ஐக்கு தண்ணி எத்தனை வந்து ஊத்துறா? அட என்ன பையனியா தொண்ணு கேட்டுனுக்குற? எதனா ஒண்ணு போட்டு தொலையா. இதெல்லாம் பண்ணா லைக் வருமான்னு தெரியலையா? வெளிச்சம் வருமா? நல்லா வரும், நீ மஞ்சள் கட்டி போடு. உள்ள போயிடுச்சு. ஏய் இப்ப நாச்சு குதிக்கிறா. உள்ள கண்டா போயிடுச்சு, ஒனிமா வழியா? தல செல்லு வச்சிருக்கணும் கீழே. ஆமாண்டா, அதை மறந்துட்டேன். டேய் போய் செல்லு எடுத்துன்னு வா. தோ வரேன். கொஞ்சம் கொஞ்சமா கரியுது. நான் வெங்காயத்துல கறிதா. தல இந்த வீடியோ லைக் பிச்சுக்கும் போலக்குது. டே மூதேவியா, எவனுமே இது மாதிரி பண்ணிருக்க மாட்டானுங்கடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? தல கம்னு தல, செல்லு வந்து கட் ஆயிடா. செல் எடுத்துன்னு வந்துட்டேன். சின்ன செல் வேணுமா பெரிய செல் வேணுமா? டேய் ரெண்டு செல்லும் குடுறா. இந்த செல்லு வச்சு என்னடா பண்றது? உள்ள போடு, ஏதாவது ஆகும். உள்ள போடுவா. தல ஒலி அடிக்குது தெரிதா? எங்கடா தெரிஞ்ச ஒலி அடிக்குதுன்றா? டேய் சரியா தெரியலையா பாரு, டார்ச் அடிச்சு விடு. டக்குன்னு அடிங்கடா, ஏதாவது தெரிதான்னு பாக்கலாம். என் செல்ல சார்ஜ் இல்ல. உன் செல்லுடா? எனக்கு செல்லே இல்ல. எவ்வளவு உஷாரா இருக்குதுங்க பாரு, போட்டு காலுங்க. டேய் உன் செல்லு குடுறா. இந்தா. தல இப்ப என்ன பண்ண போற? இப்போ இருட்டா இருக்கணும், டக்குன்னு மஞ்சால லைட் அடிக்கும். அப்ப லைட் ஆஃப் பண்ணிடுவோம். டேய் என்னடா ஒனிமே தெரியல. டேய் செல்ல குடுறா. டேய் ஊரா. அம்மா எப்பா இவனா அட பாயிங்களா, இவனுங்க நம்பி மேஜிக் பண்ணலான்னு பார்த்தாக்கா இப்படி ஆகி போச்சு. ஏய் பணத்தை பார்க்க திரும்பி நில்லு. பணம் ஒரு காகிதம், பணத்தை நம்பி அனைத்தையும் இழைக்காதே மானிடா. பணம் இல்லைன்னா ஒருத்த கூட மதிக்க மாட்டான் சாமி. நீ சொல்வது தவறு. இவர் இந்தியாவிலேயே பெரிய பணக்காரர். நம்புற மாதிரி தெரியலையே. நம்ம பெரிய பணக்கார இவரையா? இவரோட கோடி கணக்கான சொத்தெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்துட்டு என் கூட வந்துட்டாரு. நம்புவாங்களா? நீ கம்முன்னு நம்புவாங்க. விளக்கு தெரியாத ஆளாக்குறியா பண்ணி மொத்த சொத்து ஏற்றிட்டா இப்படி? பணத்தை விட ஏழை மக்கள் சந்தோஷம் தாங்க முக்கியம், அதனால தான் எழுதி கொடுத்துட்டேன். அவங்களுக்கெல்லாம் எழுதி கொடுத்துட்டு நீங்க ஒண்ணு இல்லாம இருக்கிறீங்களா எப்படி? காசு பணம் ஒண்ணு இல்லைன்னா கூட மக்கள் வாழ்த்துறாங்களே, அது போதாதா? மக்கள் வாழ்த்துறாங்களா? அந்த வாழ்த்தை வச்சு என்ன பண்ண போற? சாமி நல்லா புரியுற மாதிரி சொல்லு சாமி அவருக்கு. நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா சொர்க்கத்துல இடம் கிடைக்கும். எல்லா பொண்ணுங்களும் கை அழுத்தம் கால் அழுத்தம், ஏசி ரூம், ஜாலியா இருக்கலாம். உண்மையா சொல்றீங்க? சத்தியமான உண்மை, இதுல பொய்யே இல்ல. நான் ஒரு 500 ரூபாய் தானம் பண்ணா சொர்க்கத்துல இடம் கிடைக்குமா? 500 ரூபாய் தானம் பண்ணா சொர்க்கத்துல இடம் கிடைக்கும், ஆனா செக்யூரிட்டி வேலை தான் கிடைக்கும் உனக்கு. முதலாளி கையில இருக்கிற 50,000 ரூபாய் தானம் பண்ணி ராஜா வாழ்க்கை வாழலாம். 50,000 ரூபாய் தானம் பண்ணா ஏசி ரூம் என் பக்கத்து ரூமே போட்டு தான் சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். இது யாருக்கு தானம் பண்றது? நீ கவலையே படாத, ஏழை எளிய மக்கள்லாம் வர வைக்கிறேன். எப்படி சாமி இவ்வளவு பேர் வந்துட்டாங்க? இவங்கெல்லாம் ஏழை எளிய மக்கள். ஆமா தானப்பா? முதலாளியா 10 பேர் இருக்கிறாங்க. 5000 கூட. சாமி நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்ட சாமி. சொர்க்கத்தில் ஏசி ரூமோட இடம் கிடைக்கும் பாவா. இன்னும் இதெல்லாம் மறந்துட்டாங்க. நானும் மறைஞ்சிடுறேன். இவனையும் காணும். குடு குடு குடு, காசை குடு. குடு குடு. புடி 500. நீ கிளம்புக்கா. 500 புடி 500. 500 புடி. புடியா கிளம்பு கிளம்பு கிளம்பு.
எப்பா என்னமா கொடுங்கப்பா. உனக்கு 1000. மாப்பிள்ள செம்ம பிளானு. எனக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்குமா? நரகத்துல கூட இடம் கிடைக்காது. இவ்வளவு பிராட் வேலை பண்ணாக்கா அட வாடா நரகம் சொர்க்கம்னு கிடப்ப.